திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதிபதையே. ஹர ஹர மகாதேவா. அரசவனத்து அறநிலையம் 21வது குருமகா சந்நிதானம். ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சரித்திரம். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சார்ந்த 21வது குருமகா சந்நிதானமாக விளங்கி அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் திரு அவதாரம் செய்த திருத்தலம் திருவாரூர் ஆகும். திருவாரூரிலே சைவ வேளாள மரபிலே அபிஷிக்த குலத்திலே சுவாமிநாத தேசிகர் என்பவருக்கு 2வது திருக்குமாரராக தோன்றி அருளினார்கள். இளமையிலேயே சிவ தீட்சையும் சைவ சீலமும் பெற்று விளங்கியவர்கள். திருவருளால் திருவாவடுதுறை ஆதீனத்தில் சைவ சந்நியாசம் பெற்று பல பணிகளை புரிந்து வந்தார்கள். இவர்கள் பட்டத்தில் அமர்ந்த பின்பு வித்வான் திருவாளர் சா தண்டபாணி தேசிகர் அவர்களை திருவாவடுதுறை ஆதீன மகா வித்வானாக நியமனம் செய்தார்கள். ஸ்ரீ மகா சந்நிதானம் அவர்கள் நேர்மைக்கு உறைவிடம். எனவே அவர்கள் எல்லோரிடமும் நேர்மையையும் சத்தியத்தையுமே எதிர்பார்த்தார்கள். அவர்களினுடைய தரத்துக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற ஊதியத்தையும் உதவியையும் உரிய காலத்தில் உதவி வந்தார்கள். இவர்களிடத்தில் உள்ள தனி சிறப்பான குணம் என்னவென்று சொன்னால், எவ்வளவு பெரிய காரியம் செய்தாலும் வீண் ஆடம்பரமும் விளம்பரமும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது தனிச்சிறப்புடையதாக இருந்தது. உள்ளதை உள்ளபடியே காலப்போக்குக்கும் உலக நடைக்கும் ஒப்ப நடத்துவதே அறநெறி என்பதனை நன்றாக உணர்ந்தவர்கள் என்பதனை அவர்கள் செய்து வந்த தர்மமே எடுத்துக்காட்டுகின்றது. அவர்கள் ஆட்சி காலத்தில் கன்னியாகுமரி முதல் காசி வரை உள்ள 45 மேற்பட்ட திருமடங்கள் சீரிய முறையில் செப்பம் செய்யப்பட்டது. சிதம்பரம் ஆளுடையார் கோவில் குருமூர்த்தம், திருவிடைமருதூர் குருமூர்த்தம், சிதம்பரம் சிங்காரத்தோப்பு குருமூர்த்தம், நாட்டுச்சாலை விநாயகர் கோவில், புளியங்குடி விநாயகர் கோவில் முதலியன புதிதாக கட்டப்பெற்று புதுப்பொலிவு பெற்று விளங்கியது. ஆதீன நிர்வாகத்திலேயே திருவிடைமருதூரிலே திருவாவடுதுறை ஆதீன உயர்நிலைப் பள்ளி என்ற பெயரில் உயர்நிலைப் பள்ளி 1922ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி இன்றளவும் நடைபெற்று வருகின்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் இருந்தார்கள். மேற்படி பள்ளிக்காக சுமார் 1 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. திருவிடைமருதூர் வடக்கு வீதியில் சீனியர் ஆதார பள்ளியும் துவக்க பள்ளியும் நடைபெற்று வருகின்றது. அதிலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றளவும் பயின்று வருகின்றார்கள். திருவாவடுதுறையில் ஆதார துவக்கப்பள்ளி ஒன்று நடைபெறுகிறது. இதிலும் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள். ஆதீனத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹால் என்ற நூல் நிலையத்தில் சுமார் 10,000க்கு குறையாத புத்தகங்கள் பல மொழிகளிலும் இருந்தது. 1000ற்கு மேற்பட்ட ஏடுகள் வாங்கி சேர்க்கப்பட்டது. சிவாகம வித்வான்களையும் 2 மொழி வல்லுநர்களையும் வைத்து ஆகம பரிசீலனையும் நூல் ஆராய்ச்சியும் செய்யப்படுகின்றன. இவருடைய காலத்தில் பழைய ஏடுகள் காகிதங்களில் பெயர்த்து எழுதப்பட்டது. ஆதீனத்துக்கு சொந்தமான மாயூரம் ஸ்ரீ மாயூரநாத சுவாமி திருக்கோவில் திருப்பணியும் மற்றும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய திருக்கோவில்களும் ஆறுமுக நயினார், பெரிய விநாயகர் இந்த திருக்கோவில்களில் இருக்கக்கூடிய திருமூர்த்தங்களுக்கெல்லாம் வெள்ளி கவசங்கள் செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் மர வாகனங்கள் புதுப்பிக்கப்பட்டது. சில வாகனங்கள் புதிதாக செய்யப்பட்டன. இந்த வகையில் ஆபரணங்களும் புதுப்பிக்கப்பட்டன. நிறைய பொருட்செலவில் இந்த செயல்களெல்லாம் நம்முடைய குருமகா சந்நிதானம் அவர்கள் செய்து வைத்தார்கள். ஆலய அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டது. திருமுறை கோவிலும் நூல் நிலையமும் புதிதாக அமைக்கப்பட்டன. ஆண்டுகள் தோறும் புதிதாக நூல்கள் வாங்கி சேர்க்கப்படுகின்றன. இவருடைய காலத்தில் திருவாவடுதுறை கோவில் வசந்த மண்டபம் புதுப்பிக்கவும், திருக்கோபுரத்தின் வெளிப்புற சுற்றுச்சுவர்களை எடுக்கவும், தளவரிசை அமைக்கவும், உள்மதிலை கொத்தி சிமெண்ட் பூசவும், இன்னும் அங்கு இருக்கக்கூடிய சன்னதிகளில் எல்லாம் கதவுகள் போடவும், ஆலய அலுவலகத்திலும் அந்த இரும்பு கம்பிகள் அடைப்பு போடவுமாக நிறைய செலவுகள் செய்து இத்தனை செயல்களையும் இந்த 21வது குருமகா சந்நிதான காலத்தில் செய்யப்பட்டது.
தேவஸ்தானத்தின் இலவச வெளியீடாக இதுவரை 34 புத்தகங்கள் வெளிவந்து இருந்தன. இவர்களுடைய காலத்தில் தீர்த்தக்கரை ஸ்ரீ நாயடியார் திருக்கோவில் திருப்பணி செய்து மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. திருவிடை மருதூருக்கு தரிசனத்துக்காக வருகின்ற மக்களுக்கு தங்கும் விடுதி மிக மிக தேவையாக இருந்த காரணத்தினாலேயே அந்த குறையினையும் போக்க கீழகோபுரத்தின் தென் பக்கத்திலே அழகான மாளிகையொன்று எழுப்பப்பட்டு அதில் எல்லா வசதிகளும் நிரப்பி அரசியல் அதிகாரிகளும் பெரிய மனிதர்களும் வந்து தங்கி போவதற்கு, அடியார்கள் வந்து தங்கி செல்வதற்கு, தரிசனம் செய்வதற்கும் சிறப்பாக இருக்கும் என்று இந்த ஏற்பாடுகளை எல்லாம் குருமகா சன்னிதானம் அவர்கள் செய்கின்றார்கள். திருக்கோவில் முழுமையும் சீர்திருத்தம் செய்ய திருவுள்ளம் பற்றினார்கள். சுமார் 10 லட்சம் ரூபாயில் விரிவான திட்டமிடப்பட்டு அதன் திருப்பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இவர்கள் ஆட்சி ஏற்ற 6வது ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் தொடங்கி தைப்பூசம் வரை இசையோடும் பொருள் உணர்வோடும் 12 திருமுறையும் பாராயணமும் செய்யப்படுகின்றது. பாராயண நிறைவு விழாவின் போது திருமுறை மாநாடும் 63 திருவீதி உலாவும் நிகழ்த்தப்படுகின்றது. இவருடைய காலத்தில் அதனைத் தொடர்ந்து இன்றளவும் இந்த நிகழ்வெல்லாம் நடத்தப்பட்டு வருகின்றது. குடந்தை சிவனடியார் திருக்கூட்டம், சாரத்தூர் தமிழ்ச்சங்கம், தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபை, திலகவதியார் மாதர் கழகம், பாகம்பரியால் மாதர் கழகம், தென்காசி திருவள்ளுவர் கழகம், பாளையங்கோட்டை திருப்புகழ் சபை, சந்தி விநாயகர் கோவில், திருமுறை பாராயண சபை முதலியவற்றிற்கு ஆண்டுதோறும் உதவி நிதி இன்றளவும் அளிக்கப்பட்டு வருகின்றது. ஆரல்வாய் மொழியில் 12 திருமுறை நூல் நிலையம் என்ற பெயரில் ஒரு நூல் நிலையம் நிறுவினார்கள். திருவாவடுதுறை, தென்காசி, மேலகரம், இளஞ்சி, திருநெல்வேலி, சிந்துபூந்துறை, விக்கிரமசிங்கபுரம், மாயூரம், திருவிடைமருதூர் முதலிய இடங்களில் தேவார பாடசாலைகள் அமைத்து பண்ணோடு தேவாரம் பயிற்றுவிக்கப்படுகின்றது. விக்கிரமசிங்கபுரத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே இலவசமே. அங்கங்கே படிக்கும் மாணவர்களுக்கு தகுதி பரிசுகளும் பொது பரிசுகளும் அவ்வப்போது வழங்கி ஊக்குவித்து அருளினார்கள். ஆண்டுதோறும் விஜயதசமி அன்று திருவெண்ணைநல்லூரில் ஸ்ரீ மெய்கண்டார் சன்னதியில் சித்தாந்த சைவ மாநாடு நடைபெற்று வருகின்றது. இதில் மண்டார சாத்திரங்கள் 14ம் உரையோடும் வெளிவருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இவருடைய காலத்தில் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் ஆதீனத்திற்கு கண் போன்றவர்கள். அவர்கள் பரிபூரணமான ஆயில்ய நாளில் மாகேஸ்வர பூசை அவர்கள் அவதாரத் தலமாகிய விக்கிரமசிங்கபுரத்தில் மட்டும் நடந்து வந்தது. அவர்கள் பரிபூரணமான தலம் திருவாவடுதுறை. அவர்கள் சமாதி கோவில் திருவாவடுதுறையில் இருக்கின்றது. அவர்களுக்கு பூசை திருவாவடுதுறையிலும் நடக்க வேண்டியது அவசியம் என்பதை எண்ணி 2 ஆண்டுகளாக அதற்குரிய திட்டத்தையும் வகுத்து மகாபிஷேகமும் மாகேஸ்வர பூசையும் நடத்தி வந்தார்கள். இவையன்றி திருவிதாங்கூர், சுசீந்திரம், பூதப்பாண்டி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் முதலிய இடங்களில் நடக்கும் உற்சவங்களில் ஆதீன வித்வான்களை அனுப்பி சமய பிரச்சாரங்கள் செய்வித்து அருளினார்கள். தேவார பாடுகின்ற ஓதுவர்களை அனுப்பி திருமுறையை பரப்பினார்கள். நாதஸ்வர வித்வான்களை அனுப்பி உற்சவத்தை சிறப்பித்தார்கள். அன்றியும் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்தி வந்தார்கள். ஓராண்டு மாநாட்டில் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களே எழுந்தருளி சிறப்பு செய்தார்கள். அப்பொழுது கவர்னராயிருந்த ஸ்ரீ வி கிரி அவர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்தார்கள். ஓராண்டிலே RS ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வருடம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாநாட்டினை தொடங்கி வைத்தார்கள். ஆண்டுதோறும் திருவம்பாவை, திருப்பாவை மாநாடுகளை சிதம்பரம், திரு பாதிரிப்புலியூர், சென்னை திரு வேட்டீஸ்வரன்பேட்டை, திருவிடைமருதூர் முதலியான இடங்களில் நிகழச் செய்து சிறப்பு செய்தார்கள். எத்தனையோ காரியங்களை இவர்களுடைய காலத்தில் அதனை நியமமாக செய்கின்ற செயல்களையெல்லாம் செய்தார்கள். எனவே இவர்களுடைய வாழ்வு சிவஞானியர்களுக்கு உபதேச வாழ்வாகவும், அரசியல் ஞானிகளுக்கு அரசியல் வாழ்வாகவும், சமுதாய சிற்பிகளுக்கு சமுதாய வாழ்வாகவும், புலவர்களுக்கு கல்வி வாழ்வாகவும், முனிவர்களுக்கு மேலான வாழ்வாகவும் இருந்தது என்று நாம் சொல்லலாம். இவர்கள் பிளவங்க ஆண்டு புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று அகந்த அறிவும் பரந்த அனுபவமும் ஆதீன சம்பிரதாயங்களும் நன்றாக நிரம்ப பெற்று வயதிலே அப்பர் சுவாமிகளை ஒத்த கனிந்த மனத்து அடியவராகிய ஒடுக்கம் பெரிய பூசை சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் அவர்களுக்கு ஞானாபிஷேகம் செய்வித்து
அம்பலவான தேசிகர் என்ற தீக்ஷா நாமமிட்டு ஞான பீடத்தில் எழுந்தருளச் செய்து 23/9/1967 சனிக்கிழமையன்று ஜென்ம நட்சத்திரமாகிய பரணி நன்னாளிலேயே சிவ பரிபூரணம் எய்து அருளினார்கள். ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் திருவடி தாமரைகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.